Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 3.2 அதில் செகண்ட் சம் ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் கிவன் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து 4x² y 8x³ y² கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிட்டு அதுக்கான ஃபேக்டர்ஸ் வந்து எடுத்து எழுதும். 4x² y அப்படின்னா இந்த 4ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 2 into 2 into x² into y. அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து என்ன வந்துடும்? 2² into x² into yன்னு எழுதலாம். இதை நெக்ஸ்ட் வந்து 8x³ y² அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த 8ஓட ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி எழுதலாம்? 2 into 2ன்னு எழுதலாம். அடுத்து x³ into y². அப்போ இது எப்படி எழுதலாம்னா 2³ ஏன்னா 3 டைம்ஸ் வந்துருக்கு. அப்போ 2³ into x³ into y². அப்போ எல்சிஎம் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எல்சிஎம் டைரெக்டாக போட்டலாம். therefore எல்சிஎம் ஈக்குவல் டு எல்சிஎம்ன்றப்ப என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்லையும் காமனாக இருக்க டேமுக்கான ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கும். இப்போ இங்கே வந்து 2 வந்து காமனாக இருக்குது. இதில் வந்து ஹையஸ்ட் பவர் வந்து இங்கே 2³ தான். அப்போ நம்மளுக்கு எல்சிஎம்ல என்ன வரும்? 2³ வந்துடும். அடுத்து இன்ட்டு இங்கே வந்து x³ இருக்கு, இங்கே வந்து x² இருக்கு. அப்போ ஹையஸ்ட் பவர்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம x³ எடுத்துக்குவோம். இங்கே வந்து y இருக்கு, இங்கே y² இருக்கு. அப்போ எல்சிஎம்னா நம்ம என்ன பண்ணிக்குவோம்? y² எடுத்துக்குவோம். இதே ரெண்டு எக்ஸ்பிரஷன்லையும் காமனாக இல்லாமல் ஏதாவது ஒரு டேம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் மல்டிபிள் எடுத்துக்கணும். ஏன்னா எல்சிஎம்ன்றப்ப காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர், காமனாக இல்லாததும் வரும். அப்போ இந்த ரெண்டு டேமுக்கான எல்சிஎம் வந்து என்னது? 2³ into x³ y². அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 2³ 8x³ y². இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. 9a³ b² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 3 into 3 into a³ into b². அடுத்து 12a² b² c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 12ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 2 into 2 into 3 அப்படின்னு எழுதிக்கலாம். 2 2s are 4, 4 3s are 12. அடுத்து a² into b² into c. அப்போ இதோட எல்சிஎம் வந்து என்ன வரும்? இது ரெண்டுக்குமான எல்சிஎம். அப்போ எல்சிஎம்ன்றப்ப இங்கே 3 வந்து 2 டைம்ஸ் இருக்கு, இங்கே ஒரு டைம் தான் இருக்கு. அப்போ என்ன வந்துடும்? இங்கே 3² வந்துடும். அடுத்து இங்கே 2 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, இங்கே வரல, இருந்தாலும் காமனாக இல்லாததையும் நம்ம எடுத்துக்குவோம். அப்போ இங்கே வந்து 2 2s are 4. அப்போ வந்து இங்கே என்ன வந்துடும்? 4 இன்ட்டு இங்கே a³ இருக்கு, a² இருக்கு. அப்போ இதை தான் எடுத்துக்குவோம். அப்போ a³ இன்ட்டு இங்கே b², இங்கே b². அப்போ பிரச்சனை இல்லை, இங்கேயும் b²ன்னு வந்துடும். சி வந்து இங்கே மட்டும்தான் இருக்கு, இங்கே வந்து இல்லை, இருந்தாலும் காமனாக இல்லாததையும் நம்ம எடுத்துக்குவோம். அப்போ வந்து என்ன வந்துடும்? சியும் இங்கே மல்டிபிளாக வந்துடும். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 3 3s are 9 இன்ட்டு 4 இன்ட்டு a³ b² c. அப்போ என்ன வந்துடும்? 9 4s are 36 a³ b² c அப்படின்னு வந்துடும். இதுதான் வந்து இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனுக்கான எல்சிஎம் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 16mன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 into 2 into 2 into 2 into m. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அடுத்து 12 m² n² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதிக்கலாம்? 2 into 2 into 3ன்னு எழுதிக்கலாம், இன்ட்டு m² இன்ட்டு n². நெக்ஸ்ட் வந்து 8n²ன்னு கொடுத்துருக்காங்க, 8n². அப்போ 2 into 2 into 2 into n².
அப்போ இதுக்கு அடுத்து டைரெக்டாக எல்சிஎம் போட்டுடலாம். அப்போ எல்சிஎம் வந்து என்ன வரும்? எல்சிஎம் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், இதில் வந்து 2 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4 டைம்ஸ் இருக்குது. இங்கே வந்து 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே வந்து 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ ஹையஸ்ட் பவர்ன்றப்ப 2 பவர் 4 தான் நம்ம எடுத்துக்குவோம். அப்போ இங்கே என்ன வந்துடும்? 2 பவர் 4 இன்டூ இங்கே 3 இருக்குது, வேறு எங்கேயுமே 3 இல்லை, இருந்தாலும் காமனாக இல்லாத நம்ம எடுத்துக்குவோம் எல்சிஎம்மில். அப்போ இன்ட்டு 3 இன்ட்டு இங்கே எம் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எம் இருக்குது. அப்போ வந்து என்ன தான் வரும்? எம் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே வந்து என் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் என் ஸ்கொயர் தான் இருக்குது. இங்கே என் ஸ்கொயர் இல்லை, ஆனால் அது பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலும் அது கண்டிப்பாக எடுத்துக்குவோம். அப்போ வந்து இங்கே என்ன வந்துடும்? என் ஸ்கொயர் வந்துடும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 பவர் 4னா அதோட வேல்யூ வந்து என்னது? 16. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 வந்துடும். அப்போ 16 இன்ட்டு 3 இன்ட்டு எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். அப்போ 16 இன்ட்டு 3 வந்து நம்மளுக்கு என்னன்னா 48. 16 3s are 48 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். இதுதான் வந்து இங்கே இந்த ரெண்டு இங்கே கொடுத்துருக்க 3 எக்ஸ்பிரஷனுக்கான எல்சிஎம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? பி ஸ்கொயர் மைனஸ் 3p + 2. அடுத்து வந்து பி ஸ்கொயர் -4. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எடுத்து எழுதிக்குவோம். பி ஸ்கொயர் மைனஸ் 3p + 2. இதுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணணும். இது வந்து நம்ம எந்த மெத்தடில் போடுறோம்னா டி ஃபேக்டர் மெத்தடில் போடலாம். டி ஃபேக்டர் மெத்தடில் போட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் பி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிபிள் பண்ணி மேலே போடுவோம். அப்போ பி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது? 1. அப்போ 1 2s are 2. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 2ன்னு வந்துடும். அடுத்து இங்கே பியோட கோஎஃபிஷியன்ட் வந்து கீழே போட்டுருவோம். இது வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ -3. மேலே நம்ம போட்டிருக்கிறது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு, கீழே போட்டிருக்கிறது சம் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் மேலே இருக்கிறது கிடைக்கணும், ஆட் பண்ணால் கீழே இருக்கிறது கிடைக்கணும். அப்போ என்ன வரும்? 1 2s are 2 மேலே இருக்கிறது கிடைச்சிடும். ஆனால் கீழே வந்து -3 இருக்கு. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா 2 நம்பருக்குமே மைனஸ் சைன் கொடுத்துட்றேன். அப்போ 1 2s are 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ மேலே இருக்கிறதும் கிடைச்சிருது. அடுத்து -1ஐயும் -2ஐயும் ஆட் பண்ணால் கீழே அந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் -3யும் கிடைச்சிருது. அப்போ இங்கே என்ன வந்துடும்? பி, இங்கே வந்து பி. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன? p - 1 இன்ட்டு p - 2 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ வந்து இந்த பி ஸ்கொயர் -3p + 2 இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா p - 1 இன்ட்டு p - 2 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பி ஸ்கொயர் -4ன்னு இருக்கு. இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம், மைனஸ் இந்த 4ஐ வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிடலாம். இது ஏன் இப்படி மாற்றி எழுதுறோம்னா, நம்மளாம் மாற்றி எழுதுறோம். இது ஏன்னா பி ஸ்கொயர் -2 ஸ்கொயர்னா இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a + b இன்ட்டு a - b. அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல பி இருக்குது, பி இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்குது. அப்போ என்ன வந்துடும்? p + 2 p - 2ன்னு வந்துடும். இப்போ இதோட ஃபேக்டர் வந்து என்னது? p + 2 p - 2. இப்போ இதுக்கு அடுத்து எல்சிஎம். இப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட்டு டிகிரி பார்ப்போம். இங்கே காமனாக என்ன இருக்குது? p - 2 இருக்குது, இங்கே p - 2 தான் இருக்குது. அப்போ பிரச்சனை இல்லை, இங்கே என்ன வந்துடும்? p - 2 அப்படியே வந்துடும். p - 2. அடுத்து p - 1 p + 2 இது ரெண்டுமே 2 டேர்ம்லேயும் காமனாக இல்லை. அப்போ நம்ம காமனாக இல்லாட்டியும் இது ரெண்டையும் அப்படியே எடுத்து மல்டிபிளில் எழுதி விட்டுறணும். அப்போ இங்கே என்ன வந்துடும்? p - 1 p + 2. இதுதான் இவங்க கொடுத்துருந்த இந்த 2 எக்ஸ்பிரஷனுக்கான எல்சிஎம் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் 5th சப்டிவிஷன். கொஸ்டின் பாருங்க, 2x² - 5x - 3. அடுத்து 4x² - 36. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் கேட்குறாங்க. அப்போ 5th சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்னது? 2x² - 5x - 3. இப்போ இதுக்கு ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணணும். அப்போ நம்ம இதுக்கு ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு டி ஃபேக்டர் மெத்தடில் போடுறோம். அப்போ டி ஃபேக்டர் மெத்தடில் போட்டோம்னா இங்கே கான்ஸ்டன்ட்டையும் x² கோஎஃபிஷியன்ட் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி மேலே போட்டோம்னா அதான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு. அப்போ மேலே வந்து என்ன வந்துடும்? -6 வந்துடும். இந்த -5 எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ -5ன்னு வந்துடும். அப்போ நம்ம ஒரு பேர் ஆஃப் நம்பர் எடுத்தோம்னா
மல்டிபிள் பண்ணால் மேலே இருக்க கிடைக்கணும், ஆட் பண்ணால் கீழே இருக்க கிடைக்கணும். அப்போ இங்கே என்ன எடுத்துக்கலாம்னா 1 6ன்னு எடுத்துக்கலாம். 1 6 ஆர் 6 மேலே இருக்க கிடச்சிரும். இப்போ வந்து மேலே -6 இருக்குது. அப்போ வந்து ஏதாவது ஒரு நம்பருக்கு நம்ம மைனஸ் போடணும். இங்கே கவனமாக போடணும். கீழே வந்து -5 இருக்குது. அப்போ வந்து பெரிய நம்பருக்கு தான் என்ன கொடுக்கணும், மைனஸ் சிம்பிள் கொடுக்கணும். அப்போ இந்த 6க்கு நான் என்ன பண்ணிடுறேன், மைனஸ் கொடுத்துறேன். அப்போ இதுக்கு அடுத்து இங்கே என்ன பண்ணோம்னா இங்கே 2x² இருக்கா, அப்போ இங்கே 2x, இங்கே வந்து 2xன்னு வந்துடும். இங்கே இதை கேன்சல் பண்ணால் 1 2s are 2, 3 2s are 6. இதை கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். அப்போ ஃபேக்டர் வந்து என்ன வரும், 2x + 1, இங்கே x - 3 = 0ன்னு வந்துடும். அப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 2x + 1 x - 3ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 4x² - 36. இதில் வந்து காமனாக எதை வெளியில் எடுக்கலாம், 4 வெளியில் எடுத்துடலாம். 4 வெளியில் எடுத்துட்டா x² - 3² கிடைக்கும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பு கூட எழுதிக்கலாம். 4 காமனாக வெளியில் எடுத்துட்டா x² - 9 வரும். அந்த 9 வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 3² போட்டிருக்கேன். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இங்கே உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே x² - 3² இருக்கா, இது வந்து என்ன ஃபார்மேட், a² - b². அப்போ இது வந்து எப்படி எழுதலாம், நம்ம a + b × a - bன்னு எழுதலாம். a இருக்க வேண்டிய இடத்துல x இருக்குது, b இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்குது. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 4 × ப்ராக்கெட்டுக்குள்ளே x + 3 × x - 3 அப்படின்னு வந்துடும். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எல்சிஎம் என்ன வரும்னு பாருங்க. இங்கே வந்து காமனாக இருக்குது ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க. காமனாக வந்து x - 3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். அப்போ x - 3. அடுத்து இந்த x + 3, இந்த 2x + 1 இதெல்லாம் வந்து காமனாக இல்லை, இருந்தாலும் இதையும் எழுதுவோமா. அப்போ x + 3 × 2x + 1 அது அப்படியே வந்துடும். அடுத்து இங்கே 4 இருக்குது. 4 வந்து இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அது பிரச்சனை இல்லை, காமனாக இல்லாததையும் நம்ம எடுத்துப்போம். அப்போ இங்கே வந்து மல்டிபிளில் 4ஐயும் சேர்த்து விட்டலாம். அப்போ LCM = 4 × x - 3 x + 3 2x + 1. இதுதான் அவங்க கொடுத்துருந்த அந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனுக்கான LCM வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு 6th சப்டிவிஷன், இந்த லாஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. ரைட், ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2x² - 3xy (² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை எழுதிக்கலாம். 2x² - 3xy (² இதில் இருந்து எதை காமனாக வெளியில் எடுக்கலாம், இங்கே 2x² இருக்குது, இங்கே வந்து -3xy இருக்குது. அப்போ காமனாக என்ன இருக்குன்னா x தான் இருக்குது. அப்போ எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன கிடைக்கும், 2x - 3y (² இப்போ இந்த x 2x - y இது ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், (² பண்ணணும். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன வந்துடும், இந்த ஸ்கொயர் வந்து எக்ஸுக்கும் காமன், 2x - 3yக்கு காமன். அப்போ இங்கே உள்ளே போச்சுன்னா x² இன்ட்டு இங்கே என்ன வந்துடும், 2x - 3y (² வந்துடும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 4x - 6y (³ அப்போ வந்து 4x - 6y (³ இதை வந்து அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இதுலேருந்து எதை காமனாக வெளியில் எடுக்கலாம், 2 காமனாக வெளியில் எடுத்துடலாம். 2 வெளியில் எடுத்துட்டா 2x - 3y (³ வரும். அப்போ இது ரெண்டுக்கும் சேர்த்து கியூப் = அப்போ இங்கே இந்த கியூப் வந்து 2க்கு காமன், 2x - 3y இதுக்கும் காமன். அப்போ வந்து இங்கே என்ன வந்துடும், 2³ இன்ட்டு 2x - 3y (³ வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் இது என்ன வரும், 2³ அது வந்து என்னன்னு எழுதிக்கலாம், 8ன்னு எழுதிக்கலாம். 8 × 2x - 3y (³ வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே என்ன இருக்குது, 8x³ - 27y³ அப்போ 8x³ - 27y³ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2x (³ - 3y (³ எழுதிக்கலாம். அதாவது a³ - b³ அந்த ஃபார்மேட்டுக்கு வர மாதிரி நம்ம மாற்றி எழுதிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம்.
அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ இருக்க வேண்டிய இடத்துல 2x இருக்குது, பி இருக்க வேண்டிய இடத்துல 3y இருக்குது. நம்ம இங்கே கொடுத்துருந்ததை அப்படியே எடுத்துக்கூடாது. 8x கியூப்னு எடுத்துட்டு ஏக்கு பதிலாக 8xையும் பிக்கு பதிலாக 27yையும் எடுத்துக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து கியூப் வந்து எக்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது, இங்கே கியூப் ஒய்க்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ஹோல் கியூப் போகிற மாதிரி அதை எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்போ இங்கே வந்து என்ன வருது, 2x த ஹோல் கியூப் மைனஸ் 3y த ஹோல் கியூப். அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன, ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு என்ன அடிச்சிடும், ஏ மைனஸ் பியா, அப்போ 2x மைனஸ் 3y இது அப்படியே வந்துடும். அடுத்து ஏ ஸ்கொயர் அப்படின்னா 2x த ஹோல் ஸ்கொயர். அப்போ 2 2s are 4, x into x x ஸ்கொயர், அப்போ 4x ஸ்கொயர். அடுத்து ஏ இன்ட்டு பி, ஏவோட வேல்யூ 2x, பியோட வேல்யூ 3y, அப்போ 2 3s are 6, x into y xy. அப்போ இங்கே என்ன வந்துடும், ப்ளஸ் 6xy. இங்கே பி ஸ்கொயர் வந்து பியோட வேல்யூ 3y, அப்போ 3y த ஹோல் ஸ்கொயர்னு போட்டோம்னா 9y ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ ப்ளஸ் 9y ஸ்கொயர். அப்போ வந்து நம்ம கொடுத்துருந்த அந்த 8x கியூப் மைனஸ் 27y கியூப் வந்து ஃபேக்டர்ஸ் டைப்பில் எழுதி வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்து எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் எல்சிஎம் இங்கே கொடுத்துருந்த அந்த 3 எக்ஸ்பிரஷனையும் கவனிங்க. இங்கே வந்து 2x மைனஸ் காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 2x மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2x மைனஸ் 3y த ஹோல் கியூப் இருக்குது, இங்கே 2x மைனஸ் 3y மட்டும் இருக்குது. அப்போ வந்து ஹையஸ்ட் பவரை தான் நம்ம எடுத்துக்குவோம். அப்போ இங்கே என்ன ஒரு ஃபஸ்ட்டு 2x மைனஸ் 3y த ஹோல் கியூப், 2x மைனஸ் 3y த ஹோல் கியூப். அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இப்போ எடுத்து எழுதிடலாம். இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே வந்து 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர். இதெல்லாம் காமனாக இல்லை, இருந்தாலும் எல்சிஎம்ன்றப்ப மல்டிபிளில் வந்துடும். அப்போ நம்மளுக்கு இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன வந்துடும், இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 8 இன்ட்டு இங்கே வந்து என்ன வந்துடும் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர்னு வந்துடும். இது ஒரு ஆர்டராக எழுதிக்கிட்டோம்னா இங்கே 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 8x ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ வந்து 8x ஸ்கொயர் 2x மைனஸ் 3y த ஹோல் கியூப், அடுத்து 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர் அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். இதுதான் 6th சப்டிவிஷனுக்கான எல்சிஎம் வேல்யூ. அப்போ எக்ஸசைஸ் 3.2ல் செகண்ட் சம்மை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 சப்டிவிஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த 6 சப்டிவிஷனுக்கு நம்ம என்ன பண்ணியாச்சு, எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.